ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் வெரைட்டி போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி டே 6 தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் போல் மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு, நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஸ்வீட்டுக்கு வந்து 1/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப் போல் சீனி, இது கூட 2 ஏலக்காவும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாவோடையே சேர்த்துக்கலாம். நான் வந்து சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லைன்னா வெல்லமோ கூட சேர்த்துக்கலாம். அதுவும் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். நான் வந்து உடனேயே வந்து இது ரெடி பண்ண போகிறேன், அதனால் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கிறதா இருந்தால் தயிர் வந்து சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதில் வந்து ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். ரவை நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வாழைப்பழம் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நம்ம சீனி அரைக்கும் போதே 2 வாழைப்பழம் அதில் சேர்த்துட்டு அரைச்சிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டைம் நான் லைட்டாக மாவை நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ண வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கையில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும். இதில் சோடாப்போ எதுவுமே சேர்க்க வேணாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றுலாம் எதுவும் பண்ணிகிட்ருக்க முடியாது. டக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஏதாவது ரெசிபி பண்ணுற மாதிரி தான் பார்க்கணும். இது வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ பண்ணுற டைம்லேயே வந்து இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். குட்டீஸ் வந்து ஸ்வீட் கேட்கும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். வெளியில் நல்லா மொறுமொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ளே மாவு நல்லா வெந்து வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.